ஹாய் காய்ஸ். திருச்செந்தூர் முருகனுக்கு இணையான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் பூக்கார விழா ரோட்டில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம், சூரசம்ஹாரம் நிகழ்வு போன்ற விழாக்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். திருச்செந்தூர் முருகனுக்கு இணையான சுவாமி அப்படின்னு சொன்னோம். இதோட ஸ்டோரி என்னான்னு பார்த்திங்கனாக்கும், திருச்செந்தூரில் வந்து ஒரு பக்தர் ஒருத்தர் ஒரு துறவி ஒருத்தவங்க ஒரு முருகர் சிலையை வச்சு தினமும் அபிஷேக ஆராதனை எல்லாமே செஞ்சு அவர் வழிபட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு வயசு ஆக ஆக அவர் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது அவர் முருகன்கிட்ட போய் வேண்டியிருக்கிறாரு. அப்பா, உன்னை இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வச்சு உன்னை வழிபட்டேன், இனிமேல் உன்னை வச்சு நான் எப்படி வழிபடுறதுன்னு தெரியலை, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அன்னைக்கு முருகர் அவரோட கனவுல தோன்றியிருக்கிறாரு. தோன்றி நான் உனக்கு அங்க அடையாளங்கள்லாம் ஒருத்தரை சொல்கிறேன், அவர்கிட்ட என்ன நீ சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அவர் கனவுல சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தஞ்சாவூர்லேருந்து போய் ஒருத்தர் திருச்செந்தூர்லேருந்து ஒரு முருகர் பக்தர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்திருக்கிறாரு. அவர் முருகர் பக்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்ததுனால இந்த துறவி போய் அந்த முருகர் சிலையை அந்த முருகர் பக்தரிடம் கொடுத்துட்டு அவர் திருச்செந்தூர் நோக்கி போய் அப்படியே மறைஞ்சிட்டாராம். அவர் உடனே அந்த முருக பக்தர் அந்த சிலையை எடுத்துக்கிட்டு தஞ்சாவூரில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தஞ்சாவூரில் பூக்கள் நிறைந்த வனத்தில் பூக்கார தெருவில் போய் என்னை பிரதிஷ்டை பண்ணி வழிபடு அப்படின்னு சொல்லி தான் அவர் மறைஞ்சிருக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தஞ்சாவூர் பூக்கள் நிறைந்த வனத்தில் பூக்கார தெருவுக்கு அங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாமே இந்த நடந்த கதை எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அங்கே முருக பக்தர்கள்லாம் ஒரே மெய்சிலிர்த்து அதை கேட்டுட்டு அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அங்கே வச்சு வழிபடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ அவர் ஸ்ரீமான் ராவ் பகதூர் சீனிவாசன் பிள்ளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரோட இடத்த அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வள்ளல் பாருங்கள். அந்த முருகர் பக்தருக்காக அந்த இடத்த தானமாக கொடுத்து 1919 திருமுடக்கு விழா செஞ்சு அந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இன்னமும் பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க அந்த முருகர் கோவில். நம்ம திருச்செந்தூர் போக முடியாதவங்க எல்லாருமே நம்ம திருச்செந்தூருக்கு இணையான அந்த முருகரை நம்ம தரிசனம் செய்யலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த முருகர் கோவிலுக்கு வாங்க. பார்த்திங்கனாக்கும் முருகர் வள்ளி தெய்வானையோட ரொம்ப அற்புதமாக அமர்ந்திருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கனாக்கும் அவரோட தந்தையாகிய சிவபெருமானும் தாயாராகிய பார்வதியும் அவங்க இருப்பாங்க. பின்னாடி கஜலக்ஷ்மி, துர்க்கையம்மன், நாகதேவதை, வள்ளலார், அப்புறம் பார்த்திங்கனாக்கும் நவகிரகங்கள் இந்த மாதிரி சன்னதிகள்லாம் இருக்குது. ரொம்ப பழமையான ஆலயம். போனால் ரொம்ப மகிழ்வுக்கு மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அனைவரும் அந்த கோவிலை பார்த்து தரிசனம் பெறுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.